ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ எங்கே போயிருக்கோம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஏரியாவில் ஒரு தர்கா இருக்குது. அந்த தர்காவோட சந்தனக்கூட விழா தான் இன்னைக்கு. சரி, நாம கடை தெருவுலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, நமக்கு ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நல்லா லைட்டிங்ஸ்லாம் பண்ணி சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. போன வருஷம் கூட நாம் இங்கே போயிருந்தோம், அதுக்கான வீடியோவும் நம்ம போட்டிருப்போம். கடைலாம் கூட எப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு வரும்போது நிறைய கடை வந்துடுச்சு. நாமளும் நின்று சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் நிறைய பேர் நேற்று நமக்கு தெரிஞ்சாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் நம்மக்கிட்ட பேசினாங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே நம்மளை பார்த்து நேற்று பேசினாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். நான் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன், இன்னும் யாராவது தெரியுதாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. லைட்டிங்ஸ்லாம் நல்லா பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த மியூசிக்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. சரி, நாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போய் பார்த்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். போக போக கூட்டம் அதிகமாக வந்துடுச்சு. டாய்ஸு, ஜாடி எல்லாமே கம்மி ப்ரைஸில் தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு மினி திருவிழா மாதிரி தான் இருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன். பசங்க என்ன, நமக்கு என்ன, இது வேணும் அது வேணும்னு கேட்டு தொல்லை பண்ணுறது தானே. கண்ணாடி வளையல் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக எனக்கு இந்த பர்பிள் கலர் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கண்ணாடி வளையலில் ஒரு ஸ்பெஷல், ஆனால் இது அவ்வளோ சீக்கிரம் உடையாது. சரி, நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன். ஆனால் இது எனக்கு சின்னதாக தெரிஞ்சது. ஒரு 6 பேங்கிள் போட்டோன்னே எனக்கு ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. 2-4 இது நம்மளோட சைஸ் கிடையாது, 2-6 தான் நம்மளுடைய பேங்கிள் சைஸு. இருந்தாலும் இந்த கலருக்காக இதை வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லி யோசித்தேன். சரி, நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பேங்கிள் போல் போட்டு பார்த்தேன். ஆனால் அது ஒன்று போடும்போது எனக்கு அவ்வளோவா தெரியல. ஆனால் 6-7 போடும்போது அட்ராக்டிவாக நல்லா தெரிஞ்சுது. இதே வாங்கிடலாமான்னு ஒரு 1க்கு 10 தடவை யோசித்தேன். அப்புறம் யோசித்தேன், சரி இது நமக்கு செட் ஆகாது. ஏன்னா பாதி தூரம் தான் போகுது. கண்ணாடி வளையல் பார்த்தோன்னே எல்லா பொண்ணுக்கும் ஆசை வரும் தான். அவ்வளோ ஒரு அட்ராக்டிவான ஒரு பொருள் தான் அது. சரி, நமக்கு இந்த கலரில் 2-6 இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, இதுவும் நல்லா இருக்கே, இந்த கலரில் நம்மக்கிட்ட ட்ரெஸ்ஸும் இருக்குது. சரி, நம்ம இதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையே போட்டு பார்த்துட்டு வாங்கிட்டேன். லூஸாக இருக்கா டைட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டி ஆட்டி பார்த்து விளாடிட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோங்களேன். சரி, நம்ம இதே வாங்கிடலாம் சொல்லிட்டு வாங்கிட்டேன். 100 ருபீஸ் இதோட ப்ரைஸு. அப்போல்லாம் வந்து 10 ரூபாய்க்கே கண்ணாடி வளையல் தந்துடுவாங்க. இப்போல்லாம் எல்லாமே ரேட் அதிகமாகிடுச்சு. ஒரு டிசைனே 100 ருபீஸு. 12 பேங்கிள்ஸ்க்கு ஒரு பேங்கிள் எக்ஸ்ட்ரா தந்தாங்க. கண்ணாடியை பார்த்ததும் பசங்களுக்கு ரொம்ப ஆசை வந்துச்சு. சரி, நம்ம ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம். எத்தனை கண்ணாடி வாங்கி கொடுத்தாலும் உடச்சிடுறாங்க. இதை வாங்கி கொடுத்துலாம். 50 ருபீஸ்க்கு ஒர்த்து தான். நல்லா இருந்துச்சு. டிசைன், மாடல் எல்லாமே நல்லா இருந்தது. பசங்களுக்கு, பாப்பாவுக்கு ஒரு கண்ணாடி, பையனுக்கு ஒரு கண்ணாடி வாங்கி கொடுத்துரும். பாப்பா கண்ணாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா டிசைனாக ஸ்டைலிஷாக இருந்தது. பேகு, ஹேண்ட்பேக்ஸு, இயரிங்ஸு, கிளிப்ஸு எல்லாமே இருந்தது. எல்லாமே வந்து 100 ருபீஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளோவா ரேட்டும் அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு தோணலை. பேக் போய் பார்த்தா எந்த பேக் எடுத்தாலும் 100 ருபீஸ் சொன்னாங்க. ஆல்ரெடி நம்மக்கிட்ட 2-3 பேக் இருக்குது. நாம் அவ்வளோவா எங்கே போனாலும் பேக்கும் யூஸ் பண்ணுறது கிடையாது. இன்னும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தவங்க. நல்லா இருந்துச்சு. கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. போயிட்டு வரும்போது தான் நிறைய கூட்டமாக இருந்தது. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, கோலா ஐஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் கூட வச்சுருந்தாங்க. 100 ருபீஸ்க்கு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த கிளிப்ஸ் பார்த்தோன்னே நமக்கு மனசு ஏங்கிச்சு. நம்ம வாங்காமல் போகவே மாட்டோம். போன வாட்டி வாங்கின கிளிப்ஸே நான் இன்னும் வச்சுருக்கேன். சரி, பாப்பாவுக்கு இந்த ஃப்ரூட் கிளிப்ஸு சூப்பராக இருந்தது. எந்த கிளிப் எடுத்தாலும் 20 ருபீஸ் தான் சொன்னாங்க. பாப்பாக்காக ஒரு கிளிப்பும், நான் இந்த பிளாக் கலர் கிளிப்பும் எடுத்தேன். ஆனால் ஹப்பிக்கு பிளாக் கலர் கிளிப்பு பிடிக்கல. நல்லா கலராக இருக்கிற கிளிப்பாக பார்த்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, நம்மளும் தேடி தேடி பார்த்தோம். ஆனால் நிறைய டிசைன்ஸ்லாம் இருந்தது. பாப்பாக்காக ஒன்றும் நம்ம கலராக இந்த கிளிப்பும் வாங்கிட்டோம். ஏற்கனவே பிளாக் கிளிப்பு நிறைய இருக்குது நம்மக்கிட்ட. அதனால் இதை ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. ஃப்ரூட் கிளிப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரேடியம் லைட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதோட ஸ்டிக்கர் வந்து சின்னதாக இருந்ததுனால சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை வச்சுட்டோம். அதுக்கப்புறம் என்ன, பாப்பாவுக்கு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். இது எல்லாமே அவகிட்ட ஆல்ரெடி இருக்குது. நாம் வந்தது மெயின் குலாப்ஜாம் சாப்பிட்டதாங்க. நானே ஒத்துக்கிறேன். சரி, குலாப்ஜாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த லைட் தெரிஞ்சுது, எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுது. நிறைய வீடியோஸில் இதை நான் பார்த்துருக்கேன். எல்லாரும் அது தலையில் வச்சு நல்லா அது வீடியோஸ்லாம் நிறைய எடுத்துருந்தாங்க. நம்மளும் இந்த தலையில் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் வச்சு பார்த்தேன். எனக்கு இந்த கிரீடம் நல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. வெறும் 50 ருபீஸ் தான் சொன்னாங்க. சரி, நாம் இதை போட போகிறது இல்லை. இதில் நல்லா அட்ஜஸ்டபிளும் இருந்தது. சைஸ் வைஸாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம். சரி, பாப்பாக்காவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தேன். அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா. சரி, ஓகே, நான் அதை அப்படியே அங்கேயே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த இயரிங்ஸ்லாம் பார்த்தா சூப்பராக இருந்தது. இந்த இயரிங்ஸ்லேயே எனக்கு ஒரு இயரிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. எவ்வளோன்னு கேட்டால் 250 அப்படின்னாங்க. இந்த ஒயிட் கலர் இயரிங்ஸ் தான். 250 கொஞ்சம் அதிகம் தான். சரின்னு வேண்டான்னு அதையும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம குலாப்ஜாம் நம்ம கண்ணுக்கு பட்டுச்சு. இதை தாங்க நம்ம வாங்கவே போனோம். 10 ருபீஸ்க்கு இந்த குலாப்ஜாம் வர்த்துன்னு தான் சொன்னாங்க. சரி, சாம்பிள் கொடுங்க, ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு.
என்ன இதில் பால்கோவா தான் இல்லை உள்ள குலாப் ஜாமில், இருந்தாலும் இதோட டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. ஃபுல் குலாப் ஜாமையும் நானே சாப்பிட்டுட்டேன். மீதி எல்லாமே பார்சல் வாங்கிக்கலாம், பசங்களுக்கு வந்து இங்கே வேண்டாம் வீட்டுக்கு போய் சாப்பிட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு பார்சல் வாங்கியாச்சு. ஒரு 5 குலாப் ஜாம் போல் பார்சல் வாங்கிட்டோம். நான் ஒரே ஒரு குலாப் ஜாம் ஃபுல்லாகவே நானே சாப்பிட்டுட்டேன். இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தால் இது மாதிரிலாம் சாப்பிட்டு பார்க்கணும் தாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே கம்மி ப்ரைஸாக வேறு இருக்கும்ல. 10 ருபீஸ் குலாப் ஜாம் வர்த்தபிள் தான் சொல்வேன். எந்த தர்காவுக்கு போனாலும் நான் முதல்ல குலாப் ஜாம் வாங்கி சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் நீட்டு குலாப் ஜாம் இருந்தது, அதுக்கப்புறம் மலை காஜாவும் இருந்தது, பூந்தி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, தம்கா ரொட்டும் கேரட் அல்வாவும் இருந்தது. தம்கா ரொட் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தோம், அது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஆனால் கேரட் அல்வா சாப்பிட்டு பார்த்தேங்க, வாவ் வேறு லெவலுன்னு தான் சொல்லணும். அவ்வளவும் ஃபுல்லாக நெய் போட்டு செம்மையாக செஞ்சு வச்சுருந்தாங்க. கொஞ்சோண்டு சாம்பிள் பார்த்ததே வந்து எனக்கு ரொம்ப அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு. தம்கா ரொட் வேணாம், எனக்கு அந்த கேரட் அல்வாவே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு 100 என்ன 200 என்னங்க 1/4 கிலோ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். 1/4 கிலோ கேரட் அல்வா வாங்கி சாப்பிட்டோம். கேரட் அல்வா இந்த கலரில் நான் பார்த்ததே இல்லை, அது எப்படி இந்த தம்கா ரோட் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஃபுல்லாக நெய் ஊற்றி செம்ம டெஸ்ட்டாக பண்ணி வச்சுருந்தாங்க. பூந்தி பார்த்தோம், பூந்தியை கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிளுக்கு மட்டும் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். அதுவும் ஃப்ரெஷ்ஷபலாக இருந்தது, சூப்பராக இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு வச்சுருந்தாங்க. குலாப்ஜாம் சாப்பிட்டு அப்புறம் பூந்தி சாப்பிட்லன்னா எப்படி? ஏன்னா இதுவும் ஒரு ஃபேமஸ் தானே, அங்கே வந்தாலே அந்த குலாப்ஜாம் அந்த பூந்தி அதெல்லாம் ஒரு தனி ஃபேமஸான ஒரு ஃபுட்டுன்னு தான் சொல்லணும். நல்லா இருந்துச்சு, சாப்பிட இன்னும் சாப்பிட்ணும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஷீராவோட நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன, அந்த முஷத் வந்து அந்த ஓதிட்டு இருப்பாங்க, அது நல்லா இருக்கும். அவங்க அந்த பாடின அந்த பாட்டு செம்மையாக இருந்தது. நின்று ஒரு 1/2 அன் ஹவர் போல் கேட்டுட்டு இருந்தேன் நான். இவங்க எல்லாரையும் எனக்கு முதலே தெரியும், நிறைய இதில் நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ நல்லா இருந்தது. அவங்களுக்காக ஒரு 50 ருபீஸும் நம்ம அதில் போட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம தர்காக்குள்ளே வந்து போக மாட்டோம், ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்த்தோம். பையன் வந்து ரொம்ப கொஞ்சம் மியூசிக் அதிகமாக இருக்குது, நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதால் சரி ஓகே அப்படியே சுற்றி பார்க்கலாம். பாப்பாபி தர்காவோட பேர் வந்து அதுதான். வருஷத்தில் ஒரு வாட்டி தான் நடக்கும் இது. ராட்னால உட்காரணும் அப்படின்னு சொன்னால் சரி, ராட்னாலலாம் உட்கார முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய கடைலாம் இருந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது பசங்க எனக்கு எதுவுமே வாங்கி தரலையே அப்படின்னு சொன்னாங்க. சரி அவங்களுக்கும் 2 டாய் வாங்கி கொடுத்துட்டு பட்டர்ஃப்ளை இருந்தது, அந்த பட்டர்ஃப்ளை டெக்கரேஷனுக்கு நல்லாயிருக்கும் சொல்லிட்டு 2 பட்டர்ஃப்ளை வாங்கிட்டேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். டாடா பை பை.